ஒன் டூ த்ரீ கோ. வாட்டி என் பொட்டல்ல முட்டாயே, சின்ன ரத்தின முட்டாயே, உன் குங்கும கொஞ்சம் மேல வச்சாயே, வாட்டா என் அம்புலி மச்சானே. என்ன 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 போதும் போதும் போதும். பெரிய என்ன மனசுல சந்தோஷத்தினால என்னன்னு நடப்பா. என்ன பேச போற, என்ன பேசுறது எனக்கே தெரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாள் எனக்கு பரீட்சை இருக்கு, ஃபைனல்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான பரீட்சை. ஆனால் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா அந்த மூடே வர மாட்டேங்குது. அது வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பரீட்சைன்னா பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம்டா அப்படின்னு, பார்த்துக்கலாம்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் நாளைக்கு படிச்சுன்னா வாடா படிக்கலாம்டா அப்படின்னு. இது என்ன விதமான ஒரு இதுன்னு தெரியல. இது வந்து இதுக்கு பேர் தான் அந்த லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன், வந்து அந்த ரேபிட் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு ஒரு பரீட்சை நான் அப்படி தான் பண்ணேன், செஞ்சு விட்டுருச்சு. அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அது மாதிரி இருக்கக்கூடாது. அதுதான் நான் சொல்றேன். மற்றபடி என்ன தம்பி சோகமா இருக்க, லவ் ஃபெயிலியரா? லவ் என் மூஞ்ச பார்த்தா பொண்ணு என்ன அக்செப்ட் பண்ணி இவன் வந்து நம்ம ஃபியூச்சர் பண்ணனா தான் நல்லா இருக்கும் அக்செப்ட் பண்ற மூஞ்சா இருக்கு. அப்படியா இருக்கு இந்த மூஞ்சி? அந்த மாதிரி என்ன அது மாதிரிலாம் எதுவுமே, அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஆளுங்க இருக்கிறப்ப நம்மளுக்கும் ஆள் இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும், நம்மளும் ப்ரப்போஸ் பண்ணுவோம். அவங்க இல்லை நான் அவனை ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன்னு போயிடுவாங்க. நம்மளும் சரி ஃப்ரெண்டாகவே இருப்போம் அப்படின்னு நம்மளும் அக்செப்ட் பண்ணிட்டு வாழ வேண்டியது. என்ன பிரச்சனையா பண்ண முடியும்? அவ்வளோதான். சரி, இவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தா அங்கே என்னன்னா அவ்வளோ நெகட்டிவிட்டி இருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆணவ கொலையில் ஒருத்தரை வந்து கொண்டுட்டாங்க. அந்த ஆணவ கொலையை சப்போர்ட் பண்ணுற, அதாவது அது கொண்டவனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார், அது யார்? ஏதோ வாட்டர்மெலன் ஸ்டார். நான் வந்து அவளை ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியாதுங்க, லைக் யாரா நீ அப்படின்னு வர்றவங்கலாம் புதுசாக வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, அவங்கள ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. ஜஸ்ட் என்னன்னா, என்னடா இப்படிலாம் நடக்குது, என்னடா வாழ்க்கை சுற்றி எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, சே இதெல்லாம் ஒரு உலகமாடா? என்னடா இது எங்கே பார்த்தாலும் அப்படி நடக்குது இப்படி நடக்குது, சே இங்கெல்லாம் என்னடா, என்ன ஜென்மோட நம்மலாம் என்னது, எதுக்கு? எனக்கும் தெரியல. நானும் அப்படியே டிராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கேன். ஊரில் உன்னது சுத்தமா, அது ரிலிக்ஸ் மறந்துருச்சுங்க. அது என்னது, கெஞ்சுறனே கிட்ட வந்து மெஞ்சுறனே, தெரியல சொல்லுறேனே, உன்னை விட்டு விலகி போகிறனே. பாடுங்க, கெஞ்சுறனே உன்னை விட்டு மெஞ்சுறனே. சரி ஓகே, நல்லா இல்லை அது, தாளம் கரெக்டாக பீட் அதெல்லாம் இல்லை, நம்ம சும்மா பாடுறதுதான். அப்புறம் சரி, அப்புறம் என்ன, ஒரு பொண்ணை டேட்டிங் ஆப்ல பிடிச்சிருவோமா? மூடிக்கிட்டு இருங்க. ஒரு பிடிச்சிட்டு போட்டு இப்போ என்ன பண்ண போற, அந்த பொண்ணை வந்து வெளியே கூட்டிட்டு போயிடுவா. சரி, நான் உன்னை கேட்குறேன்டா, இப்போ ஒரு பொண்ணை பிடிச்சிட்டேன், நீ பொண்ணை பிடிச்சிட்டேனே வச்சுக்கோ. அவளை வந்து நீ சும்மா இது மாதிரி வெளியில் சுற்றி பார்க்கணும், கண்டிப்பாக சுற்றி பார்த்து தான் அவனோட டேட்டிங்க்கு ஒரு காஃபி ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போகிற. நீங்கள் வந்து யார் காசு யூஸ் பண்ண போகிற? உன் காசு தானே. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்கிறேன். உன் காசு யூஸ் பண்ண போகிற, அது உன் காசு, அது உன் காசா? இல்லை, உங்கள் அப்பா அம்மா காசு, நீனும் சம்பாதிக்கல, அவங்க காசு. சரி ஓகே, ஒரு நாள் ஓகே, ஒரு வருஷத்துக்கு அந்த ரிலேஷன்ஷிப் ஓடிடுச்சுடா. அந்த ஒரு வருஷமும் நீ பேசணும் பழகணும், வெளியில் சுற்றிட்டு போகணும். சரி, வெளியில் கூட சுற்றி போக வேணாம், நீ ஜஸ்ட் வந்து அவகிட்ட பேசணும், ஃபோன் அடிச்சு அவகிட்ட அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி பேச வேணாம். உனக்கு டைம் இருக்கா? எனக்கு என் அசைன்மெண்ட்டுக்கே டைம் இல்லை தெரியுமா? அசைன்மெண்ட் டியூ கிட்ட அலைஞ்சிட்டு இருக்கேன் சார், அசைன்மெண்ட் டியூ கொடுங்க சார், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க சார், அப்போதான் சார் முடிக்க முடியும். அதுக்கே டைம் இல்லை எனக்கு. எப்படி அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இருக்கும்? ஆனா அப்போ கூட எனக்கு அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அது வேணும், அதெல்லாம் தெரியாது எனக்கு வேணும், அதெல்லாம் தெரியாது எனக்கு வேணும், அது ஒரு மீம் வருமே, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அது வேணும். என்ன தம்பி கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிங்க தம்பி. அதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, ஆனால் அப்போ கூட பிரச்சனையை தேடி போறீங்க. என்னது என்னமோ அது வந்துருச்சுன்னா பிரச்சனை தானே. சரி ஓகே, நான் ஆக்சுவலாக பேசுறதை பார்த்துட்டு ஃபியூச்சரில் வந்து இவனடா இவ்வளோ
பெசிமிஸ்டாக இருக்கான். பெசிமிஸ்டாக அதான் சொல்லுவாங்க நினைக்கிறேன். இவ்வளோ பெசிமிஸ்டாக இருந்தாலும் நம்ம இவங்க கூடலாம் வாழ முடியாது. நான் பொண்ணு இப்போ போயிருப்பாங்க பார்த்தவங்களாம். போயிட்டு போங்க, ஏன்னா இதுதான் ரியாலிட்டி, இதுதான் என் வாழ்க்கை, இதாண்டா என் வாழ்க்கை, இதுதான் என் வாழ்க்கை. வீரம் படத்தில் அஜித் சொல்லுவார் அதே மாதிரி, இதுதான் என் வாழ்க்கை, இப்படி தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும், எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது இதை சைட்டில் வச்சுக்கிட்டு இதை மெயினாக வச்சுக்கிட்டு அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும். டேய் நினச்சி பாடுறா, இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ வேலை தேடணும். வேலை தேடிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக சம்பளம் வாங்கி கரெக்டாக செட்டில். ஐயோ என்னடா நம்ம என்னடா இப்போ இவ்வளோ வருஷம் நம்ம என்னடா பண்ணிட்டு இருந்தோம் காலேஜில்? ஒர்க் லைஃப் இண்டஸ்ட்ரி ஏதாவது கற்றுக்கிட்டோமா? இல்லைடா, இல்லை. ஆக்சுவலாக என்ன கற்றுக்கிட்டேன்னா, பரீட்சை இருக்குன்னா அந்த பரீட்சைக்கு வந்து நான் எப்படி ஸ்கோப் பண்ணுறதுன்னு தான் பார்த்துட்டு இருக்கேன். அசைன்மெண்ட்டுக்கு டைமுக்குள்ள முடிக்கணும். அதுதான் ஒரு ஒர்க் லைஃப் இண்டஸ்ட்ரியில் எப்படி மேனேஜ் பண்ணுறதெல்லாம் இன்னும் ஆக்சுவலாக கற்றுக்கல. நான் என்ன தான் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கும் தெரியலையே. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்கேன், நல்லா தெரியுது. அதை முதல்ல டெலிட் பண்ணணும், அவனை டெலிட் பண்ணணும். அவன் டெலிட் பண்ணால் பாதி விஷயம் எல்லாம் சரியாயிடும். ஓ அது ஐயோ எனக்கு லிரிக்ஸ் மறந்துருச்சுங்க. ஆனால் அது பாட்டு சூப்பராக இருந்துச்சு. வாட்டி ஏன் பொட்ட லம்மட்ட ஏன். சரி ஓகே, இப்போ என்ன சொல்ல வரேன் இந்த வீடியோ, நீ என்ன சொல்லுவேன்? ஒன்றும் இல்லைங்க, என்னமோ பேசி ஏதாவது போடணும்னு தோணுச்சு, அதெல்லாம் பேசி போடலான்னு இருந்தேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா வாழ்க்கைன்றது மூடு அதெல்லாம் ஒன்றும் வேணாம். பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. பட் என்ன பண்ணுறது, மனுஷனாக பிறந்தாச்சு. நம்ம லைஃப் கொஞ்சம் ஸ்பைஸ் அப், அதாவது கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருந்தும் நம்ம கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தால் தான் லைஃப் ஓடும், இல்லைன்னா அங்கேயும் நிற்க வேண்டியதான். சரி, நானும் பெரிய என்னமோ சித்தர் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் கருத்துலாம். நீங்களும் நேரம் நிறைய பேர் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கவே மாட்டீங்க வீடியோவை. சரி ஓகே, சும்மா போடணும்னு தோணுச்சு போட்டேன். நெகட்டிவிட்டி இருக்கும், அதெல்லாம் தாண்டி போங்க. அதான் அண்ணாவே சொல்லியிருக்காரு, இக்னோ நெகட்டிவிட்டின்னு. பாய்.